தற்போதைய அண்மை செய்தி. சேலத்தில் ஜிம் உரிமையாளர் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்ததால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதாவது சேலம் அண்ணா நகர் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர் மகாதீர் முகமது என்பவர். இவர் அருகாமையிலேயே சொந்தமாக ஜிம் வைத்து பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். அந்த ஜிம்ல ஏராளமானோர் காலை மாலை நேரங்கள்ல உடற்பயிற்சி செய்து வருவது வழக்கம். அது போல பார்த்தோம் அப்படின்னா நேற்று மாலை ஜிம் திறக்கப்பட்டது. மகாதீர் முகமது தான் இந்த ஜிம்மை திறந்து உள்ளே சென்றார். அதன் பிறகு ஏராளமானோர் உடற்பயிற்சி செய்து சென்றனர். இவர் 7 மணி வரை, அதாவது இரவு 7 மணி வரை இவர் உடற்பயிற்சி செய்துவிட்டு அங்கேயே உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக இவர் வரவில்லை என்று அவர்களது உறவினர்கள் சந்தேகமடைந்து சென்ற போது குளியல் அறையுடைய கதவு பூட்டப்பட்டிருந்தது. பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற போது மகாதீர் முகமது காதில் ரத்தம் வடிந்த நிலையில் மயக்கமடைந்து உயிரிழந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவரை கொண்டு சோதனை நடத்திய போது அவர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது. அப்பொழுது மருத்துவர்களிடம் கூறும்போது மகாதீர் முகமது அதிக அளவில், அதாவது நீண்ட நேரம் கடுமையான உடற்பயிற்சி செய்ததே இதற்கு காரணம் என்று முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ரத்த நாளங்களில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவர் கூறப்படுகிறது. இப்பகுதியில் அவர் திமுக நிர்வாகியாகவும் உள்ளார். மேலும் அவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல உடல் கட்டமைப்பும் அவருக்கு உள்ளது. 150 கிலோ முதல் 200 கிலோ வரை அவர் எடையை தூக்கும் அளவிற்கு, பளு தூக்கும் அளவிற்கும் அவர் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார். ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமான உடற்பயிற்சி என்பது இவருடைய உயிரை மாய்ப்பதற்கான ஒரு காரணமாகவும் அமைந்துள்ளது. இதன் காரணமாக தான் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ அல்லது உணவு பழக்க வழக்கங்களோ மருத்துவர்கள் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இது தன்னை கட்டுக்கோப்பாக காட்டுவதற்காக இவரை போன்று பலரும் ஜிம்மில் நீண்ட நேரம் அதிக எடையை தூக்குவது வாடிக்கையாகவும் உள்ளது. இது ஒரு விழிப்புணர்வாகவும் அவருக்கு அமைந்துள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.